Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stuff free. MiG-21 வந்து நம்மளுடைய டிஃபென்ஸோடைய ஒரு அங்கமாக ஒரு பெரிய வெப்பன், ஸ்ட்ராட்டஜிக் வெப்பன்ஸ்ல வந்து இந்த MiG-21 வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு வந்து இருக்கு. டாப் 3 மொமெண்ட்ஸ் ஆஃப் MiG எதை சார் சொல்லுவீங்க நீங்க? 1971 வந்து பங்களாதேஷ் வார்ல வந்து MiG-21 வந்து ஒரு பெரிய கேம் சேஞ்சர். அங்க வந்து அங்கேயும் சரி, அதே மாதிரி பாகிஸ்தான் ஃப்ரண்ட்லையும் சரி, அது வந்து ரொம்ப எஜிலான ஒரு மிஷின். அது MiG-21 வந்து ஷார்ப் எட்ஜஸ், திராஸ், பட்டாலிக் இந்த செக்டர்ல அந்த ஹில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாறைகள் எல்லாம் இப்படி மடிப்பு பாறைகளாக இருக்கும், செங்குத்தாக இருக்கும். இதை கிளைம் பண்ணதே பெரிய விஷயம். ஏன் வந்து நம்ம இதை வந்து இன்னும் சர்வீஸ் பண்ணி கண்டினியூ பண்ணிட்டு இது வரைக்கும் நம்ம அந்த ஸ்குவாட்ரன் வச்சிருந்தோம்னா, 1971 வாரோட அந்த ஃபீட்பேக், பைலட்ஸ் இருந்த ஃபீட்பேக், எக்ஸ்பீரியன்ஸ், இந்த MiG-21 என்கேஜ்மெண்ட்டை பார்த்து, அதோட எஃபிஷியன்சியை பார்த்து, பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நிறைய வெளிநாடுகளே வந்து நிறைய டிமாண்ட், சோவியத் யூனியன்ஸ் வந்து இந்த வெப்பன் சிஸ்டத்தை வந்து வாங்குறதுக்கு டிமாண்ட் அதிகமாச்சு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் அறிவழகன். நல்லா இருக்கீங்களா சார்? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். இந்தியாவோட இந்த சென்ஸ் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து இந்தியாவை பற்றி, ஏர்ஃபோர்ஸ் பற்றி ஏதாவது நியூஸ் படித்தோம், கேள்விப்பட்டோம், இல்லை சேனலில் பார்த்தோன்னா இந்த MiG-21 விமானம் வந்து நம்ம எல்லாரும் மெமரிஸ்லேயும் இருக்கிற ஒரு விமானம். என்ன சொல்ற, குட் ஆர் பேட் ரீசன்ஸ், நம்ம எல்லா ரீசன்ஸ்லையும் MiG-21 வந்து நம்ம ஏதோ ஒரு வகையில் வந்து கடந்திருப்போம். அதை வந்து செப்டம்பர் 26 ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்க. உங்களோட ஏர்லி மெமரிஸ் ஆஃப் MiG-21 அண்ட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் MiG-21 ஃபார் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது நான் வந்து டிஃபென்ஸ் ஸ்டடீஸோட ஸ்டூடெண்ட், எம்ஏ வந்து டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ்ல பண்ணேன், யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல. அப்போ வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு, ஃபர்ஸ்ட் தாம்பரத்துலயும் நினைக்கிறேன், தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ல ஏதோ விசிட் போனப்ப முத அந்த MiG-21 வந்து பாக்குறோம், ஒரு ஆச்சரியமா பாக்குறோம். அது பாத்தீங்கன்னா இந்த நம்ம பென்சில் இருக்குல்ல, நடராஜ் பென்சில், அந்த மாதிரி அந்த ஃப்ரண்ட் இது வந்து நோஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாவும் ஒரு டியூப் மாதிரி இருக்கும். சோ நிறைய பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது கூட ஏதாவது ஃபைட்டர் ஜெட் பண்ணா கூட இந்த பேப்பர்ல பண்ணுவாங்கல்ல, இப்பெல்லாம் பண்ண மாட்டேன் ஸ்கூல்ல வந்து. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பேஸ் அந்த மாதிரி மாடல் தான் பண்ணுவாங்க, ஃபைட்டர் ஜெட்னாலே அதான். ஸோ இந்த MiG-21 வந்து நம்மளுடைய டிஃபென்ஸோடைய ஒரு அங்கமாக ஒரு ஒரு பெரிய வெப்பன், நம்மளுடைய அந்த ஆயுத இதுல வந்து ஸ்ட்ராட்டஜிக் வெப்பன்ஸ்ல வந்து இந்த MiG-21 வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு வந்து இருக்கு. அதுல குட் அண்ட் பேட் இருக்கு. ஸோ எல்லாத்துடைய மெமரி, பாப்புலர் மெமரியில வந்து ரொம்ப பதிஞ்ச ஒரு ஏர்கிராப்டா இருக்கு MiG-21. இது வந்து 1963 வந்து இது கமிஷன் பண்றாங்க. எப்படின்னா, அதாவது பேக்ராப் என்னன்னா 1962 வார், இந்தியா சைனா வார். அதோட பேக்ராப் தான் என்னன்னா, நமக்கு வந்து அந்த டைம்ல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஈஸ்டர்ன் செக்டர்னு சொல்லுவாங்க, அருணாச்சல் பிரதேஷ், அவங்க தாவாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அங்க வந்து அது வரைக்கும் நம்ம போயிட்டு ஒரு ஃபைட்டர் கிராஃப்ட் போயிட்டு ஃபைட் பண்ணிட்டு வர வரைக்கும் ஒரு சூப்பர்சோனிக் ஏர்கிராஃப்ட் வந்து தேவைப்பட்டது. ஸோ அதனால தான் நம்ம சோவியத் யூனியன் வந்து இந்த 1962 வந்து 60ஸ்ல ஒப்பந்தம் போட்டாங்க. பட் அது வரதுக்கு 63 தான் கமிஷன் பண்றாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து சண்டிகர்ல தான் அந்த ஸ்குவாட்ரன் வந்து ரைஸ் பண்ணாங்க, 28 ஸ்குவாட்ரன் சண்டிகர்ல. இது வந்து ஒரு சூப்பர்சோனிக். அந்த காலத்துல வந்து ஒரு இன்னைக்கு இருக்கிற ரஃபால் எப்படி பேசப்பட்டதோ அப்போ வந்து இந்த MiG-21 வந்து பேசப்பட்டது. அது நிறைய வேரியன்ஸ் இருக்கு. அந்த பைசான்றது வந்து ஒரு ஃபேமஸா இருந்தது. அது இந்த அபிநந்தன் வர்தமான், நம்ம 2090 பாலகோட் ஸ்ட்ரைக்ல வந்து அவர் அந்த ஃபைட்டர் கிராஃப்ட் தான் பறந்து போனாரு. ஸோ அது வந்து என்னுடைய மெமரி. அதுக்கப்புறம் 2000 வந்து 2003 வந்து அவுட்லுக் மேகசின்ல வந்து ஒரு எஸ்ஸே வந்தது, ஒரு ஆர்டிகல் வந்தது. அதுல வந்து இந்த ஃபிளையிங் காஃபின்னு வந்து இந்த MiG-21 வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அந்த ஆர்டிகல். முதல்ல நான் படிச்ச ஆர்டிகல் வந்து அப்பதான் இந்த MiG-21 பத்தி கொஞ்சம் தீவிரமா ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஏன் வந்து இந்த MiG-21 மட்டும் அதிக பைலட், அந்த ஆர்டிகல் எழுதினவர் வந்து அவர் பேர் மறந்துட்டேன், அவர் எழுதினவர் வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்திருந்தாரு அந்த அவுட்லுக் மேகசின்ல வந்து. ஸோ 1963 கமிஷனால இருந்து கிட்டத்தட்ட 40 இயர்ஸ்ல வந்து எத்தனை ஏர்கிராஃப்ட், எத்தனை பைலட்ஸ் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு ஒரு லாங் லிஸ்ட் கிட்டத்தட்ட. அப்போ 100-150 பேர் அது வரைக்கும் இருந்தாங்க. இப்போ வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 150க்கு மேல வந்து பைலட்ஸ் வந்து நம்ம 171 எக்ஸாக்ட் சார். 171 எக்ஸாக்ட் ஃபிகர் அது எழுந்திருக்கோம். ரெண்டாவது நம்மளுடைய அந்த ஆர்சனல் சொல்லக்கூடிய அந்த ஏர்ஃபோர்ஸோட ஒரு முக்கியமான அதிகமான ஸ்குவாட்ரன் வந்து MiG-21 தான்.
ஓகே. அதை வந்து நம்ம 1965 வார்ல வந்து ஒரு பெரிய லெவல்ல ரோல் பிளே பண்ணாட்டியும், பட் 1971 வந்து பங்களாதேஷ் வார்ல வந்து MiG-21 வந்து ஒரு பெரிய கேம் சேஞ்சர். ம். அங்க வந்து அங்கேயும் சரி, அதே மாதிரி பாகிஸ்தான் ஃப்ரண்ட்லயும் சரி, அது வந்து ரொம்ப எஜிலான ஒரு மிஷின் அது. MiG-21 வந்து ஃபைட்டர்ஸ்க்கு வந்து பண்றது வந்து ஒரு ரொம்ப இதா இருந்தது. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 600 700 MiG-21 வச்சிருந்தோம்னு நினைக்கிறேன். எஸ் சார். அது என்ன அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவும் சோவியத் யூனியனோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பைண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஆயுதமா பாக்குறோம். அதாவது டிஃபென்ஸ் கோஆபரேஷன்ல வந்து MiG-21 வந்து இந்தியா சோவியத் யூனியனோட உறவுகளை வந்து ஒரு சிமெண்ட் பண்ணுச்சு, ஒரு ஸ்ட்ராங் ஆக்குச்சு. ஓகே, ஏன்னா ஓகே. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி சொல்றாங்க, இல்ல டிஓடி. ம். MiG-21 வந்து நம்ம இந்தியாவிலே தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடுக்கு வந்து அந்த லைசன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இங்கேயே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. MiG-21 வந்து ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த MiG-21 சில பார்ட்ஸ் எல்லாம் கூட தமிழ்நாட்டுல எங்கேயோ ஒரு இடத்துல தான் வந்து சில பார்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு அந்த கிளாஸோ ஏதோ ஒன்று பண்ணாதான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ அவங்க தான் வந்து மேசிவ் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இது வந்து ஒன் ஆஃப் த பொலிட்டிக்கலா வந்து அதிகமா டிபேட் பண்ண பட்ட ஒரு ஏர்கிராஃப்ட் கூட. எஸ். ரஃபால் எப்படி டிபேட் பண்ணாங்களோ அது மாதிரி. ஏன்னா இந்த ஆக்சிடென்ட் கிராஷ் தான் MiG-21 கிராஷ். அதோடைய மற்ற ஆஸ்பெக்ட் இருந்தாலும் இந்த கிராஷ் வந்து ஒரு பெரிய ஃபெயிலியரா பார்க்கப்படுது. அதுக்கு சோவியத் வந்து சொன்ன காரணம் என்னன்னா, புவர் மெயின்டெனன்ஸ் இந்தியன் சைட்ல ம். அப்படின்றதான் வந்து ஒரு காரணமா சொல்றாங்க. இப்ப நான் நிறைய சில ஆர்மி இந்த ஏர்போர்ட் ஸ்டேஷன்லாம் நான் பார்த்திருக்கேன். MiG-21 அதே மாதிரி இந்த சீத்தா ஹெலிகாப்டர்னு சொல்றாங்க. இதெல்லாம் 1917 வந்து அசால்ட்ல வந்து நம்ம வாங்கினது. ஓகே, அதெல்லாம் நிறைய அவங்க அந்த நாடே தயாரிச்ச நாடே டீகமிஷன் பண்ணிட்டாங்க. ஓகே. நம்ம தான் வந்து அதை இன்னும் சர்வீஸ் பண்ணி இங்க இருக்கிற ஒரு ஸ்பேர் பார்ட்ஸை போட்டு நம்ம அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மேசிவா அவ்வளவு பெரிய ஒரு ஆஸ்ட்ரல வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ப்ரொடக்ஷன் வந்து கடந்த 70 வருடங்களா வந்து நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. எஸ். நீங்க பாத்தீங்கன்னா அந்த இந்தியாவோட டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன், அந்த டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் ஹிஸ்டரியிலே பாத்தீங்கன்னா நீங்க 70s 80sல வந்து தான் வந்து இந்த மிசைல் ப்ரோக்ராம் வந்து கவர்மெண்ட் வந்து டிஆர்டிஓக்கு வந்து கொஞ்சம் அனுமதி கொடுத்தாங்க. அப்துல் கலாமோட இனிஷியேட்டிவ். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா மிசைல்ஸ் வந்தா ஏர்போர்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிருந்த ஒரு மாதிரியான ஒரு சர்வீஸ்க்குள்ளே ஒரு இது இருந்தது. ஸோ அவங்க வந்து இந்த ஏர்கிராஃப்டோட ரோல் வந்து இம்பார்ட்டன்ட் சொன்னாங்க. ஸோ 80sல இருந்து மிசைலுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் கொடுத்தனால நம்ம ஏர்கிராஃப்ட் வந்து ஒரு MiG-21 ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு வாங்கக்கூடிய ஒரு பிளானோ ஒரு திட்டமோ வந்து இல்ல. ஏன்னா அவங்க அது என்ன ஒரு காரணம் கூட இருக்காங்கன்னா, இதுக்கு அவசியமே இருக்காது. இந்தியா பாகிஸ்தான் போர் வந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு அவசியம் இருக்காது. இருக்கிற அந்த ஸ்குவாட்ரனை வச்சு நம்ம கிட்டத்தட்ட 19 ஸ்குவாட்ரன் மேல இருக்கு. 20 மேல ஸ்குவாட்ரன் இருக்கு. ஃபர்ஸ்ட் 19 ஸ்குவாட்ரன் வந்தது, 28 ஸ்குவாட்ரன் நினைக்கிறேன். இப்ப இந்த சண்டிகர்ல கடைசியா பண்ணது 28 ஸ்குவாட்ரன். ஸோ அப்படிங்கும்போது ஹியூஜ் மேசிவ் 800 ஏர்கிராஃப்ட் அது போதும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. பட் இப்போ கரெக்டா இந்த தேஜஸ்னு அந்த ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து நம்ம இண்டிஜினியஸா கொண்டு வந்தோம். அது வந்து எக்ஸாக்டா வந்து இந்த வேரியன்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ற மாதிரியும், அது இல்லாம அது 5th ஜெனரேஷன், அதாவது லேட்டஸ்டா இருக்கக்கூடிய எல்லா டெக்னாலஜியும் அதுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஏர்கிராஃப்டா வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணிருக்கோம். அது நிறைய இடத்துல வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்றதுக்கு நம்ம ரெடி ஆயிட்டோம். இந்த தேஜஸ் வந்து இப்போ இந்த MiG-21 வந்து ரீப்ளேஸ் பண்ணோம். கிராஜுவலா ரீப்ளேஸ் பண்ணோம். ரீப்ளேஸ் பண்ணாங்க. அதாவது 3/2 பங்கு வந்து MiG-21 தான் நம்ம இருக்கு. ஓகே. இப்போ எல்லாம் மொத்தமா டீகமிஷன் பண்ணிடுவோம். ஃபேஸ் வைஸா டீகமிஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இப்போ வந்து தேஜஸ் வந்து ஆர்டர் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஹாலுக்கு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் தேஜஸ்க்கு வந்து ஆர்டர் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 30,000 கோடி 35,000 கோடிக்கு வந்து ஒரு 80 ஏர்கிராஃப்டோ 90 ஏர்கிராஃப்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஸ்குவாட்ரனை வந்து கிராஜுவலா ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ரஃபால் இருக்கு, அப்புறம் ஸ்டீல் ஏர்கிராஃப்ட் இருக்கும். ஸோ ஏர்ஃபோர்ஸோட ஆர்சனல்ஸ் வந்து அவங்க வந்து ஸ்லோவா நம்மளுடைய ஆத்ம நிர்பர் பாரத், மேக் இன் இந்தியா இந்த 2 ப்ரோக்ராம் மூலமா வந்து டிஃபென்ஸ்ல வந்து ஒரு ப்ரொடக்ஷனே வந்து இண்டிஜினியஸ் வெப்பன் சிஸ்டத்தை வந்து நம்ம கொண்டு வரணும். ஏன்னா இப்போ இந்த பைசான் இருக்குல்ல, அது பாத்தீங்கன்னா ஈவன் அபிநந்தன் வந்து அந்த ஃபைட்ல வந்து இந்த டாக் ஃபைட்ல வந்து F-16 வந்து ஷூட் பண்ணிட்டாரு. அது வந்து நம்ம பார்த்தோம். அது எவிடன்ஸ் இந்த பாலகோட் ஸ்ட்ரைக் அப்போ நான் அப்போ ஜம்முல இருந்தேன். பாலகோட் ஸ்ட்ரைக் அப்போ நான் ஒர்க்கிங் இன் ஜம்முல இருந்தேன். F-16 வந்து அது வந்து ஷூட் பண்ணிட்டாங்க. ஆனா இவரு இந்த ரேடார்ல வந்து சில அட்வான்ஸ்டு அந்த கேமோஃபிளேஜோ இல்ல ஸ்டீல் திக்னஸ் இந்த ஏர்கிராஃப்ட்ல லேக் இல்லாதனாலதான் வந்து அவர் அதாவது
பை டிஃபால்ட் வந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போய் ஒரு ஹி வாஸ் ஷாட், அந்த ஓகே ஏர்கிராஃப்ட் ஷூட் பண்ணி அவர் எஜெக்டட் ஹி வாஸ் எஜெக்டட். எல்லாம் எதிர்பார்த்தாங்க பைலட் வந்து இருக்க மாட்டாருன்னு, பட் ஹி காட் எஜெக்டட் அண்ட் ஹி வாஸ் காட். அதனாலதான் அவருக்கு வந்து வீல் சக்கரா கொடுத்தாங்க. ஏன்னா அவர் வந்து பைசடை வச்சுக்கிட்டு எல்லாமே ஆச்சரியப்பட்டாங்க. இது வந்து ஒரு 1963 ஏர்கிராஃப்ட், சோவியத் ஏர்கிராஃப்ட். இதை வச்சு வந்து எப்படி இவங்க ஷூட் பண்ணாங்க, அதுவும் ஒரு F-16 ராக்கெட் மார்டின் வந்து ஷூட் பண்ணாங்க. இப்ப எப்படி நம்ம சொல்றோம், இப்போ ரஃபால் வந்து F-16 வந்து சைனாவோட J-17 வந்து ஷூட் பண்ணுச்சுன்னு சொன்னதுனால இப்ப ரஃபாலோட மார்க்கெட் வேல்யூ அதிகமாயிருச்சு. ஓகே 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 அது மாதிரி வந்து இந்த பாலகோட் ஸ்ட்ரைக்ல வந்து இந்த பைசான் வந்து யூஸ் பண்ணாங்க. அப்ப கூட நிறைய கிரிட்டிசிசம்ஸ் வந்துச்சு. நான் எங்களை மாதிரி ஸ்காலர்ஸ் கூட நாங்க கிரிட்டிசைஸ் பண்ணோம், ஏன் வந்து நம்ம இன்னும் பைசான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கணும், ஸோ வேற மற்ற இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ண வேண்டியது தேஜஸ் யூஸ் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் வந்தது. அப்புறம் நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து இதோட இந்த கிராஷ் அவரை இது பைலட் லாஸ் ஆகுது அதனால வந்து சொன்னாங்க. பாப்புலர் மூவிஸ் இப்ப உதாரணத்துக்கு இந்த ரங்குதே பசந்தி இந்தியில அந்த மூவில கூட இந்த பைலட்டோட இறந்த வச்சுதான் மையமா அந்த கதை மாதவன் பைலட் நடிச்சிருப்பாரு. எப்படி வந்து இவங்க வந்து இந்த இன்னும் இந்த ஃபைட்டர் கிராஃப்ட் வந்து கண்டினியூ பண்றாங்க, ஏன் ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்தது. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா MiG-21 நம்மளுடைய ஏர் ஷோவா இருந்தாலும் அதுல வந்து டாமினேட் பண்ணோம். மிராஜ் இருக்கு, மற்ற ஏர்கிராஃப்ட் இருந்தாலும் இந்த MiG-21க்கும் அதோட லுக்கே அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பென்சில் மாதிரி இருக்கும், ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், ஒரு ஒரு அட்ராக்டிவ் ஒரு சார்மிங் லுக் அந்த ஏர்கிராஃப்ட் உண்டு. அதே மாதிரி பைலட்ஸ் வந்து they like it, எஸ்பெஷலி டாக் ஃபைட்டுக்கு வந்து அவங்க வந்து கொஞ்சம் நேரோவா இருக்கனால, ஹெவியா ஒரு பல்கியா ஒரு மஸ்குலனா இருக்கு, ஒரு ஸ்லீக்கா இருக்கனால, ஸோ அவங்க வந்து ஈஸியா வந்து அதை வந்து அந்த இதுல என்கேஜ்மெண்ட்ல இருக்கும்போது அவங்க ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் வந்து ஆல்மோஸ்ட் அந்த ஹிஸ்ட்ரியை சொல்லிட்டீங்க, என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு சொல்லிட்டீங்க சார். இப்போ இது டீகமிஷன் இந்த சென்ஸ் நம்ம ரிட்டையர் பண்ணும்போது இதை வந்து நம்ம ஏர்ஃபோர்ஸும் சரி, இந்தியன் ஆர்மி, இந்த டிஃபென்ஸ் பீப்புளும் இதை வந்து ஃபாண்டாக பார்ப்பாங்களா, இல்லாட்டி வந்து ஓகே திஸ் இஸ் எண்ட் ஆஃப் இட், இது முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் போகிறோம் அப்படின்னு பார்ப்பாங்களா? அவங்க மனநிலை இது எப்படி பார்ப்பாங்க? இந்த சென்ஸ் வந்து இட் ஹெல்ப் இந்தியா அப்படின்னு பார்ப்பாங்களா, இல்லை உனக்கு டைம் ஆயிடுச்சு நீ போது எனக்கு அப்படின்னு பார்ப்பாங்களா? அதாவது பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம இந்தியன்ஸ் வந்து we are very much emotionally attached to machines. We don't see machine as a machine. ஆட்டோ ஒரு சின்ன ஒரு ஸ்கூட்டர் வாங்கினாலே அதை வந்து நம்மளுடைய சொந்த ஒரு ஆன்மாவா பாத்துருவோம். அதை அதுக்கு பூஜை பண்றது, அதை ட்ரீட் பண்றது சைல்டு. ஒரு கார் வாங்கிட்டு இன்னும் அதிகமா போயிடும். சில பேர் காருக்கு வந்து எப்படி நாய்க்கு வந்து பெட் நேம் வச்சிருக்காங்க அதெல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எமோஷனல் அட்டாச்மெண்ட் வந்து இந்த ஏர்கிராஃப்டுக்கு உண்டு. குறிப்பா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா 1971 வந்து கார்கில் வார்ல 99 கார்கில் வார்ல வந்து இந்த ஏர்கிராஃப்ட் வந்து நிறைய டிஃபென்சிவ் ரோல் பிளே பண்ணுச்சு. அதே மாதிரி 1971 வந்து பங்களாதேஷ் வார்ல வந்து ரொம்ப ஏர்ஃபோர்ஸ் அவங்களுடைய பாகிஸ்தானுடைய ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் பேஸ் எல்லாம் அடிச்சது. ஸோ அதை பார்த்துதான் ஈராக் என்ன பண்ணிட்டாங்க, இதோட சக்சஸை பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணாங்க. இந்த MiG-21 என்கேஜ்மெண்ட்டை பார்த்து அதோட எஃபிஷியன்சியை பார்த்து பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நிறைய வெளிநாடுகளே வந்து நிறைய டிமாண்ட், சோவியத் யூனியன்ஸ் வந்து இந்த வெப்பன் சிஸ்டத்தை வந்து வாங்குறதுக்கு டிமாண்ட் அதிகமாச்சு. ஸோ அதுல வந்து காம்படிஷன் அதிகமா இருந்தது. ஈவன் ஒன் ஆஃப் த கிரிட்டிசிசம் வந்து கூட இந்த நிறைய கிராஷ் ஆச்சுல, பைலட் கிராஷ், ஃபிளைட் கிராஷ், அது கூட சொல்றாங்க சில பேர் இன்டர்நேஷனல் சபார்டேஜா இருக்கும், சம் டெக்னிக்கல் கிளீச் இருக்கும் அப்படின்னு கூட ஒரு தியரி இருக்கு. பட் நம்ம அந்த கான்ஸ்பிரசி தியரிலாம் போக வேண்டியது இல்லை. பட் நீங்க சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட் வந்து அது எல்லாத்துக்கும் இருக்கும். இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு ராணுவ ஃபீல்ட் ஏரியா போனீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து ஒரு ஆர்மியா இருக்கட்டும், ஒரு ஆர்ட்லரி கன்னா இருக்கட்டும், ஈவன் அவங்க வந்து ஒரு ரேடா இது மிசைல் சிஸ்டமா இருக்கட்டும், அதை வந்து கொஞ்சம் ரொம்ப அழகா நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே, நான் ஒரு ஹெலிகாப்டர் ஸ்குவாட்ரன் போய் விசிட் பண்ணேன், இந்த சீதா ஹெலிகாப்டர் ஸ்குவாட்ரன். நீங்க பாத்திருப்பீங்க, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பபுள் மாதிரி இருக்கும், அப்புறம் ஃபுல்லா வெறும் பைப்ஸா இருக்கும், ராடு ஒரு ஐரன் பைப்ஸா இருக்கும். நிறைய மூவில கூட பாத்திருப்பீங்க. ஸோ அது வந்து ஹை ஆல்டிடியூட் சியாச்சின் வரைக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு 3 டன் 4 டன் வெயிட் வந்து தூக்கிட்டு போகும். அந்த அளவுக்கு அது கெப்பாசிட்டி. பழைய ஏர்கிராஃப்ட் அது பைலட்லாம் உட்காந்துலாம் வந்து குஷன்லாம் கிடையாது. ஒரு பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் நம்ம ஊர்ல வந்து இந்த பழைய பல்லவன் பஸ் மாதிரி இருக்கும், அது அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அதை நல்லா மெயின்டைன் பண்றாங்க, அதுக்குன்னே ஒரு டீம் அதை மெயின்டைன் பண்ணி. நான் அதே வந்து அதான் சொல்றேன், 1970ஸ்லயே வந்து அது அந்த 1990ஸ்லயே வந்து ஈவன் அதை தயாரிச்ச டசால்ட் கம்பெனியை ஸ்டாப் பண்ணிட்டான், ப்ரொடக்ஷன் பண்ணிட்டான். இது வந்து எப்படின்னா இன்னும் வந்து ஓல்டு ஃபியட் கார் சில பேர் ஓடிட்டு இருக்காங்கல்ல, ஓல்டு அம்பாசிடர் மேல ஒரு கிரேஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் தான். பட் நீங்க அம்பாசிடர் காருக்கும் மத்த காருக்கும் இன்னைக்கு இருக்கிற ஒரு சாதாரண ஒரு மாருதி ஸ்விஃப்ட்டுக்கும் கம்பேர் பண்ணீங்கன்னா
மாருதி ஸ்விஃப்ட் கம்ஃபர்ட் வந்து அதோட மற்ற ஃபீச்சர்ஸ் வந்து அம்பாசிடர் இருக்காது. பட் இருந்தாலும் அந்த ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு எமோஷனல் ஒரு ஹெரிட்டேஜ்க்காக அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு வச்சுக்கிட்டே இருக்கும். நாம வச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரிதான் இதுல இருந்தது. பட் இப்போ என்னன்னா, இப்போ வந்து வி ஆர் மூவிங் இன் டிஃபரெண்ட் ஒரு ஃபேஸ் ஆஃப் டிஃபென்ஸ் ப்ராடக்ட் இல்லை, மேனுஃபேக்சரிங் இல்லை. ஏன்னா இண்டிஜினியஸ் ப்ராசஸ் வந்து எனக்கு தெரியும். நான் 20 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா, எப்ப பாராது யார் தேவையான இண்டிஜினியேஷன் பேசுவாங்க. அதாவது தற்சார்பாக நம்ம தயாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இது ஆக்சுவலா வந்து ஒரு பாலிசியா இந்த மேக் இன் இந்தியா, ஆத்ம நிர்பர் பாரத் கொண்டு வந்தது வந்து இந்த கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் ஓரியன்டா. ஒரு உதாரணத்துக்கு 100% FDI நீங்க டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன்ல வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஒரு லோக்கல் கம்பெனி அவங்களோட அவங்க டைப் வச்சு பண்ணலாம். ஸோ அப்படின்ற போது இப்ப நிறைய எல்லா கம்பெனிஸ் வந்து they are ready to invest in Indian manufacturing sector, defense manufacturing sector. குறிப்பா இந்த மாதிரி ஃபைட்டர் கிராஃப்டா இருக்கட்டும், இல்ல மிசைல்ஸா இருக்கட்டும், இல்ல ரேடார் சிஸ்டமா இருக்கட்டும், டேங்கா இருக்கட்டும், ஆன்டி மிசைல் கன்ஸா இருக்கட்டும், இல்ல மற்ற வெப்பன்ஸா இருக்கட்டும், கேஜெட்ஸா இருக்கட்டும். ஸோ ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து தேர் கொலாபரேட்டிங் வித் அஸ். ஏன்னா கவர்மெண்ட் ஹஸ் கிவன் அ ஃபுல் ஹேண்ட். ஸோ நீங்க வந்து கவர்மெண்ட் வந்து இங்க கொலாபரேட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு இன்னைக்கு ஆபரேஷனல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு. 99 கார்கில் வார் நடந்தப்போ ஒரு வித்தியாசமான ஒரு வார் அது. நீங்க பாத்தீங்கன்னா 2016 சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்னு. தென் 2019 பாலக்கோட் வந்து அது என்டையர்லி டிஃப்ரெண்டான கவுண்டர் டெரரிசம் ஆபரேஷன். ஓகே. ரீசெண்டா ஆபரேஷன் சிந்தூர் வந்து என்டையர்லி டோட்டலி இதெல்லாம் அட்வான்ஸ்டா வந்து ஒரு ஃபீச்சர்ஸ். ஸோ அதுல பாத்தீங்கன்னா இப்ப ட்ரோன்ஸ் வந்து ஸ்லோலி வந்து என்ன சொல்றது, கொஞ்சம் ஏஜ் வருது ஆபரேஷன்ல வந்து. குறிப்பா வந்து ஏரியல் டிஃபென்ஸா இருக்கட்டும், ஏரியல் செக்யூரிட்டியா இருக்கட்டும். ஸோ ட்ரோன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ட்ரோன்ஸ் வந்து முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுது. அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு வந்து இன்னும் பைலட்ஸை வந்து நீங்க ஒரு பைலட்டை வந்து நீங்க ரெக்ரூட் பண்ணி அவங்களை ட்ரெயின் பண்ணி பைசான் மட்டும் ட்ரெயின் பண்ணா அது பைசான் அவுடேட் பண்ணும்போது அந்த பைலட்ஸ் வந்து வேற ஃபைட்டர் கிராஃப்ட் ட்ரெயின் பண்ணும்போது அவங்களுக்கு மறுபடியும் வந்து ஃப்ரெஷ்ஷா ட்ரைனிங் கொடுக்கணும், அதுக்கு நிறைய செலவாகும். ஸோ இப்போ தேஜஸ் வந்து ஸ்லோவா, எனக்கு தெரிஞ்சு தேஜஸ் வந்து ஸ்லோவா வந்து ரீப்ளேஸ் பண்ணோம். அப்புறம் இன்னும் வந்து ரஷ்யா கூட ஹைப்பர்சோனிக் சூப்பர்சோனிக் ஏர்கிராஃப்ட் வந்து வாங்குறதுக்கு, நம்ம ஸ்டீல் ஏர்கிராஃப்ட் வாங்குறதுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே சார். இப்போ டு எண்ட் திஸ் திங், ஏன்னா ஃபேர்வெல் டு MiG-21 அந்த இது வந்துட்டோம். நம்ம டாப் 3 மொமெண்ட்ஸ் ஆஃப் MiG எதை சார் சொல்லுவீங்க நீங்க அந்த ஹிஸ்டரியில? முன்னாள் ஏர் மார்ஷல் வினோத் பட்னின்னு ஒருத்தர், அவர் தான் கார்கில் வரப்போ அவர் தான் ஏர் மார்ஷல். அவர் சொன்னாரு, கார்கில் வார்ல வந்து நம்ம பைலட் வந்து சரியா வந்து எதிரிகளோட நிலையை தாக்க முடியல. அப்ப வந்து நம்ம இந்த ஏன்னா நம்ம கிட்ட ஜிபிஎஸ் கிடையாது, நம்மளுடைய ஃபைட்டர் ஜிபிஎஸ் கிடையாது. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணோம், பிரான்ஸ்லயோ எங்கேயோ யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லயும் தனியா ஜிபிஎஸ் மிஷினை வாங்கி அதை ஃபிட் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப வந்து சொன்னாரு, அப்பதான் அவர் சொன்னாரு, இந்த MiG-20 வந்து அந்த ஹை ஆல்டிடியூட்ல அந்த பங்கர் வந்து, ஏன்னா MiG-21 யூஸ் பண்ற அந்த பாம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கைடட் பாம்ஸ் கிடையாது. நீங்க அப்படியே போயிட்டு பழைய மாதிரி கிளாசிக்கா டிராப் பண்றது. ஸோ அந்த கான்ஃபிளிக்ட்ல வந்து அது பிளேட் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதனால நம்ம நிறைய கேஷுவாலிட்டியை வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம். இல்லைன்னா கீழே மலை, ஏன்னா நம்ம கார்கில் வார் பாத்தீங்கன்னா மலை மேல இருக்கிற தீவிரவாதின்னு சொல்ல முடியாது. பாகிஸ்தானோட ஆர்மியே வந்து அவங்க ஃபுல்லா பேக்கப் இருந்தாங்க. கீழே இருந்து நீங்க ஒரு மேல போயிட்டு அவங்கள ரீப்ளேஸ் அடிச்சு அவங்கள வெக்கேட் பண்ணணும்னா பயங்கர கேஷுவாலிட்டி ஆகும். ஸோ அப்போ வந்து அந்த மாதிரியான ஷார்ப் எட்ஜஸ், திராஸ், பட்டாலிக் இந்த செக்டர்ல அந்த ஹில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பாறைகள் எல்லாம் மடிப்பு பாறைகளா இருக்கும், செங்குத்தா இருக்கும். அதை கிளைம் பண்ணதே பெரிய விஷயம். ஸோ அங்க வந்து இந்த ஏர்கிராஃப்ட் வந்து நைட்டு வந்து நல்ல ஆப்ரேஷன் பண்ணி நிறைய உதவி பண்ணதா ஒரு செய்தி வந்து எனக்கு பர்சனலா அவர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணாரு. ஸோ அது எனக்கு ஞாபகம் வருது. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாலக்கோட் ஸ்ட்ரைக் அப்போ நம்ம அபிநந்தன் யூஸ் பண்ணது வந்து அப்போ, ஏன்னா அப்பயே வந்து இந்த டிஸ்கஷன் இருந்தது. சொல்லுவாங்கல்ல, எல்லாம் இந்த பைசானை வந்து திட்டிட்டு இருந்தாங்க, இது வந்து ஃபிளைங் காஃபின்னு சொல்லிட்டு இருந்தப்ப அது சடன்லி ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் பண்ணி ஒரு ஹீரோவா எமர்ஜி ஆகி வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாத்துக்கும் இருந்தது. MiG-21 பிளேடர் அப்படின்ட்டு நிறைய அதை வந்து பிரைஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள், அதை நான் சொன்ன மாதிரி 1971 வார் அது வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுச்சு. அது அதுதான் ஒன் ஆஃப் த ரீசன், பேசிக் ரீசன் வந்து ஏன் வந்து நம்ம இதை வந்து இன்னும் சர்வீஸ் பண்ணி கண்டினியூ பண்ணிட்டு இது வரைக்கும் நம்ம அந்த ஸ்குவாட்ரன் வச்சிருந்தோம்னா, அந்த 1971 வாரோட அந்த ஃபீட்பேக், பைலட் ஃபீட்பேக் எக்ஸ்பீரியன்ஸ்
ஓகே. நம்ம இந்த ஏர்கிராஃப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுதான் காரணம். அந்த 3 நிகழ்வுகள் தான் இத இன்னைக்கு MiG-21 வந்து இந்தியால நிறைய கண்ட்ரி, நார்த் கொரியா வச்சிருக்காங்க, எல்லா கண்ட்ரி கொடுத்திருந்தாலும், வியட்நாம் போன்ற கண்ட்ரி இருந்தாலும், இந்தியாவுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த 3 இன்சிடென்ட் வந்து MiG-21 வந்து மறக்க முடியாத நம்மளுடைய ஏர் ஃபோர்ஸோட ஹிஸ்டரியில, எஸ். அதுவும் ஏர் ஃபோர்ஸ் வெப்பன் ஹிஸ்டரியில வந்து இந்த 3 நிகழ்வு வந்து மறக்க முடியாத. சூப்பர் சார், சூப்பர் சார். தேங்க்யூ ஃபார் டைம் சார், ஆஸ் யூஷுவல். நல்லா தேங்க்யூ, வந்து ஃபேர்வெல் டு MiG-21. தேங்க்ஸ் சார், தேங்க்யூ. ஃபேர்வெல் டு யூ. தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ. Subscribe to One India and never miss an update. Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stuff free.